சின்ன சின்ன ஆசை. Okay, see you tomorrow. பூஜா, மணி என்ன தெரியுமா? 2. பூஜா, உன் கூட வந்த பையன் யாரு? நான் உங்க விஷயத்துல தலையிடுறேனா? நீங்களும் என் விஷயத்துல தலையிட வேண்டாம். தலையிடுவேன். ஏன்னா நான் உன் அம்மா, எனக்கு அந்த உரிமை இருக்கு. ராத்திரி 2 மணிக்கு ஒரு பையனோட ஊரை சுத்திட்டு வந்தா நான் கேட்க கூடாது? நீங்க சுரேஷ் அங்கிள் கூட சுத்தும்போது நான் கேட்டேனா? பூஜா, எனக்கும் சுரேஷ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் உனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி தான் எங்க ரிலேஷன்ஷிப்பும். யூ மைண்ட் யுவர் பிசினஸ். ஹலோ, Is it 49935516? எஸ் காயத்ரி இருக்காங்களா? ஸ்பீக்கிங். நாங்க இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம். உங்க டாக்டர் இங்க தான் இருக்காங்க. எங்க? அண்ணா நகர்ல இருந்து. உடனே வாங்க. நான் இமிடியேட்டா வரேன். ஓ காட். பூஜா, சோ நீங்க தான் அந்த பொண்ணோட அம்மாவா? உங்க பொண்ண எங்க இருந்து புடிச்சிட்டு வந்தோன்னு தெரியுங்களா மேடம்? ரொம்ப மட்டமான இடம் அது. டிஸ்கோத்தே போறதுன்னா சிட்டில எவ்வளவு நல்ல இடங்கள் இருக்கு. இந்த இடத்துக்கு கஞ்சா அடிக்கிறவங்க தான் போவாங்க. என்ன செய்யறோன்னு தெரியாம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. யாராவது கிட்டக்க போனா பிளேடால கிழிச்சிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. நியூசன்ஸ் கேஸ்ல புக் பண்ணி உள்ள தள்ளியிருக்கேன். அவங்க ஹேண்ட்பேக்கை பார்த்தா உங்க நம்பர் இருந்தது. வாமா. வாங்கம்மா, வந்து கையெழுத்து போடுங்க. பார்த்தா நல்ல குடும்பம் மாதிரி தெரியுது. பொண்ணை கண்டிச்சு வழங்கம்மா. கூட்டிட்டு போங்கம்மா. நான் லீவ் போட்டுட்டு எங்கேயாவது போகலான்னு இருக்கேன் சுரேஷ். ஏன், என்னாச்சு காயத்ரி? என்கிட்ட சொல்லக்கூடாதா?
தினம் பூஜா ராத்திரி லேட்டா வரா. ஏன் இப்படி செய்யறேன்னு கேட்டா உனக்கு என்னன்னு கேக்குறா. நேத்து நைட் அவளை எங்கேருந்து கூட்டிட்டு வந்து தெரியுமா சுரேஷ்? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. போலீஸ் ஸ்டேஷன்ல? டிஸ்கோத்துல சண்டை போட்டிருக்கா. பக்கத்துல வரவங்கள பிளேடால கீறிடுவேன்னு மிரட்டிருக்கா. அவங்க ரிப்போர்ட் பண்ணி போலீஸ்ல கொண்டு போயிட்டாங்க. ஏன் சுரேஷ், எனக்கு ஏன் இந்த தலையெழுத்து? நிறைய பாவம் பண்ணிருக்கேன் சுரேஷ். யாரையும் பார்க்க பிடிக்கல. இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ தெரியல சுரேஷ். நான் வேணும்னா மறுபடியும் பூஜா கிட்ட பேசி பார்க்கட்டுமா? வேணா சுரேஷ், பூஜாவோட பேசுறதுல எந்த மாற்றமும் வர போறதில்ல. அவ இஷ்டப்படிதான் இருப்பா. நீங்க வந்தா மறுபடியும் உங்களை இன்சல்ட் பண்ணுவா. பரவாயில்ல காயத்ரி, அது 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அவளும் வளர்ந்துட்டா இல்லையா? கண்டிப்பா புரிஞ்சுப்பா. முயற்சி பண்ணி பார்க்கலாம். நீ வீட்டுக்கு போகும்போது நானும் வரேன். கொஞ்சம் மியூசிக் போடுறீங்களா? Come on, baby. Everybody out. இன்னும் ஏன்டா நிக்கிற? போடா அப்படியே. Get out. பூஜா, போட rascal. போடா. பூஜா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, பைத்தியம்தான். எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. போதும் பூஜா, போதும். எவ்வளவு நாள் தான் அம்மாவை அவமானப்படுத்துவ? நீ என்ன செஞ்சாலும் அவங்க பொறுத்துக்கிறாங்க. அதனாலதான் நீ மாறவே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு பூஜா. காயத்ரி இப்படி கேவலமா நடத்துறத முதல்ல நிறுத்து. பேசுங்க, அம்மா பக்கமே பேசுங்க. ஆனா என்ன பத்தி யார் நினைக்கிறாங்க? அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிடிக்கல, அதனால ரொம்ப ஈஸியா பிரிஞ்சுட்டாங்க. ஆனா நான் என்ன தப்பு செஞ்சேன்? வெளியில, ஸ்கூல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அம்மா பத்தி கேவலமா பேசும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னைக்காவது ஏன் உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மதிப்பு கொடுத்திருப்பாங்களா? நான் வளர்ந்த பிறகு நானும் அம்மாவை போலயே புருஷனை விட்டு பிரிஞ்சிடுவேன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. நான் ஏன் இதெல்லாம் கேட்டுக்கணும்? நான் தான் கேட்டனே பூஜா, உன் கூடவே இருந்து உன்னை அப்பா மாதிரி பாத்துக்கிறேன்னு கேட்டனே. வேணாம், நீங்க எனக்கு வேணாம். கேட்டதுனால அப்பா விட முடியுமா? நெவர். எனக்கு அப்பா தான் முக்கியம். எனக்கு அப்பா தான் வேணும். அம்மா கூட நான் அப்பா பிடிக்காம இருக்கலாம், ஆனா நான் ஏன் கஷ்டப்படணும்? அப்பா வேணும்னு நான் எவ்வளவு ஏங்கி இருப்பேன்னு யாருமே புரிஞ்சுக்கல. அப்பா இல்லாம நான் எழுந்த சந்தோஷங்களை யாருமே நினைச்சு கூட பார்க்கல. நான் மட்டும் ஏன் இதெல்லாம் அனுபவிக்கணும்? எனக்கு அப்பா தான் வேணும். எனக்கு அப்பா தான் வேணும். எனக்கு அப்பா தான் வேணும். அப்பா அப்பான்னு சொல்றியே, இந்த 10 வருஷத்துல நீ உயிரோட இருக்கியா இல்லையான்னு கவலைப்பட்டாங்களா? அட்லீஸ்ட் ஒன்ஸ் உன்னை பார்க்க முயற்சி செஞ்சாங்களா? இல்ல, கோர்ட்ல நீ அழுவும் போது உன்னை திரும்பி கூட பார்க்காம போனாங்க. அவங்க விரும்பி இருந்தா 11 வயசுக்கு அப்புறம் உன்னை சட்டப்படித்தான் வீட்லயே வச்சு வளர்த்திருக்க முடியும். அதையும் அவர் செய்யல. எப்பவாவது ஒரு கார்டு, ஒரு போன், ஒரு சாக்லேட் கொடுத்திருப்பாங்களா? அதுவும் அவர் செய்யல. ஆனா காயத்ரி உன் கூடவே இருக்க. நீ ஒவ்வொரு படியும் வைக்கும் போது சந்தோஷப்பட்டிருக்க.
நீ என்ன செஞ்சாலும் பொறுமையா தாங்கிட்டு இருந்திருக்காங்க. உன்னோட அப்பா மாதிரி உன்னை காயத்ரி வேண்டான்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்குன்னு யோசிப்பார் பூஜா. ஆர்டர் ஆர்டர். யுவர் ஆனர், கொலை குற்றம் சாட்டப்பட்டு இந்த குற்றவாளி குண்டிலே நிற்கும் இந்த காயத்ரி எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் தானே கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் கொலை செய்யப்பட்ட விக்கி என்கிற விக்ரமிற்கும் இந்த காயத்ரிக்கும் ஏற்கனவே தகாத உறவு இருந்திருக்கிறது. யுவர் ஆனர், அந்த நேரத்தில் காயத்ரி மகளுடன் விக்கி தொடர்பு கொள்ள முயற்சித்து அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார். அதனால் பொறாமை கொண்ட காயத்ரி அவனிடம் கேட்டபோது வாக்குவாதம் ஏற்பட்டு அது சண்டையில் முடிந்திருக்கிறது. இறுதியில் நடந்த சண்டையில் இந்த காயத்ரியால் அந்த விக்ரம் கொல்லப்பட்டிருக்கிறான். Any questions from defense? No questions. The court is adjourned. Orders reserved.
பூஜா, காயத்ரியின் வாக்குமூலத்தின்படியும் கோர்ட்டில் சமர்ப்பித்துள்ள ஆதாரங்களில் இருந்தும் விக்ரமை கொன்றது காயத்ரி தான் என்பது சந்தேகத்துக்கிடமின்றி தெளிவாகிறது. மேலும் குற்றம் சாட்டப்பட்டுள்ள காயத்ரி குற்றத்தை ஒத்துக்கொண்டுள்ளதால் அவருக்கு இபிகோ செக்ஷன் 302 படி 5 வருட சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். அவங்க கொலை செய்யல. பூஜா, 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 cool down, please. என்ன பேச விடுங்க அம்மா. பூஜா அவர்களை பேச அனுமதிக்கும்படி கணம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். Yes, you can proceed. பூஜா, வேண்டாம் பூஜா. அம்மா சொல்றது கேளு பூஜா, ப்ளீஸ் வேண்டாம். எங்க வீட்டுல கொலை நடந்தது உண்மைதான். ஆனா அம்மா அந்த கொலையை செய்யல. கொலையை செஞ்சதுன்னா விக்கி என்னோட நண்பன். நானும் விக்கியும் எல்லா இடத்துக்கும் சேர்ந்து போவோம். கொலை நடந்த அன்னைக்கே எங்க வீட்டில் ஒரு பார்ட்டி நடத்தினேன். அம்மாவுக்கு அது தெரியாது. அவங்க வீட்டுக்குள்ள வரும்போது நானும் விக்கியும் ரொம்ப நெருக்கமா இருந்தோம். அம்மா விக்கிய வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாங்க. ஆனா அவன் போக மறுத்தான். அம்மா கோவமா அவனை வெளியே தள்ளினாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. நான் என் ரூம்ல இருந்தேன். அம்மா கத்துற சத்தம் கேட்டது. தப்பு செய்யும் போதெல்லாம் அம்மா எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. நான் கேட்க மாட்டேன். ஆனா இப்போ நான் செஞ்ச கொலைய கூட அவங்க ஏத்துக்க தயாராயிட்டாங்க. வேணாம் வேணாம், எங்க அம்மாவை என்கிட்ட பிரிச்சிடாதீங்க. எனக்கு என் அம்மா வேணும். எங்க அம்மாவை என்கிட்ட பிரிச்சிடாதீங்க. ப்ளீஸ் பனிஷ் மீ. எனக்கு தண்டனை கொடுங்க. ப்ளீஸ் பனிஷ் மீ. ப்ராசிக்யூஷன் தரப்பில் காயத்ரி தான் இந்த கொலையை செய்தார் என்பது சரிவர நிரூபிக்கப்படவில்லை. மேலும் காயத்ரியின் மகள்தான் இந்த கொலை செய்தார் என்பதற்கான காரணங்கள் தெளிவாக்கப்பட்டிருப்பதால் பூஜாதான் குற்றவாளி என்று கோர்ட் கருதுகிறது. மேலும் இக்கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்த போது கொலைக்கான முன்விரோதம் எதுவும் இல்லாததாலும் இக்கொலை உணர்ச்சி வேகத்தில் செய்யப்பட்டிருப்பதாலும் கொலை செய்த பூஜாவின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு
அவருக்கு ஈபிகோ 302வது செக்ஷன் படி குறைந்தபட்ச தண்டனையாக 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கிறேன். குற்றத்தை மறைக்க காயத்ரி முயற்சி செய்திருந்த போதிலும் அதற்கு அவரது தாய்மை உணர்ச்சியே காரணம் என்பதால் காயத்ரியை மன்னித்து இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. நான் போயிட்டு வரேன்ப்பா. அம்மாவை நல்லா பாத்துக்கோங்க.